பொல்லாப்புக்கு நான் பயப்படாமல் இருக்கிறேன். ஆமென். இப்போ நம்ம ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் பார்த்துட்டு முடிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. யோசேப்பை பத்தி ஒரு 2 காரியம் மாத்திரம் சொல்றேன். யோசேப்பு ஆதியாகமம் 49வது அதிகாரத்துல அதோட 22வது வசனம் எப்படி சொல்றது? ஆதியாகமம் 49 அதோட 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இப்போ நம்ம வேதத்துல பார்க்கும்போது தமிழ் வேதாகமத்துல இப்படி இருக்கு, யோசேப்பு கனி தரும் செடி அப்படின்னு. இது ஆங்கில வேதாகமத்துல நீங்க பார்க்கும்போது யோசேப்பு கனி தரும் திராட்சை செடின்னு இருக்கும். என்ன இருக்கும்? கனி தரும் திராட்சை செடி. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. பார்த்த வசனம் மரணம் பள்ளத்தாக்கு. ஆனா எதுக்கு பிரதர் யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி? இந்த வசனம் இப்ப மேற்கோளுக்கு நம்ம வரோம் அப்படின்னு யோசிக்கும் போது, இப்ப திராட்சை தோட்டத்தை பத்தி 1-2 காரியங்கள் நம்ம பார்த்தா இது நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். இப்ப யோசேப்பு அந்த சப்ஜெக்ட் யோசிக்கும் போது கர்த்தராகிய ஆண்டவருக்கும் யோசேப்புக்கும் உள்ள ஒரு சில காரியங்கள், ஒரு சில ஒற்றுமைகள் நமக்கு நினைவுக்கு வந்தே ஆகணும். முதலாவது யோசேப்போட வஸ்திரம் உரியப்பட்டது. யோசேப்போட வஸ்திரத்தை அவங்க அண்ணன் தம்பிகள் என்ன பண்ணாங்க? உரிந்து போட்டார்கள். இயேசு ஆண்டவருடைய வஸ்திரமோ சிலுவை மரத்துல உரிஞ்சு எடுக்கப்பட்டது. யோசேப்போட வஸ்திரம் ரத்தம் தோய்க்கப்பட்டது. ஆண்டவரோட வஸ்திரம் ரத்தாம்பரமாய் மாறினது. வெளிப்படுத்தல வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ரத்தாம்பரமான வஸ்திரம் தரித்துக் கொண்டிருந்தார். அப்போ இது மாதிரி சிமிலர் திங்ஸ் 42க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் யோசேப்புக்கு. இப்ப யோசேப்பை என்ன பண்ணாங்க? யூதா தான் வெள்ளி காசுக்காக வித்து போட்டான். இப்ப ஆண்டவரையே யூதா தான் வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான். இப்ப நம்ம அது யூதாஸ் காரியோத்தை படிக்கிறோம். யூதாஸ் கிடையாது. ஈப்ரூல நீங்க படிக்கும் போது அது யூதா தான். யூதா ஸ்காரியோத். அது நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது யூதாஸ் ஸ்காரியோத்ன்றாங்க. யூதா ஸ்காரியோத், யூதா தான் அது. அப்போ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. இப்போ யோசேப்பு இந்த விஷயத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? யோசேப்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க. ஒரு சொப்பனம் கர்த்தர் கொடுத்தாரு, அதனால அவனை குழியில தூக்கி போட்டாங்க. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நீங்க அந்த சொப்பனத்தை வாசித்து பாருங்க. 37 5-7 வரைக்கும் பார்த்தா நமக்கு கிளியரா தெரியும். ஆதியாகமம் 37 5-7 உடனே வாசிக்கலாம். ஆதியாகமம் 37 5-7. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அறிவித்தார், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். என்ன சொப்பனம்? நோக்கி கேளுங்கள், கட்டிக் கொண்டிருந்தோம், நிமிர்ந்திருந்தது. போதும். அதாவது யோசேப்பு சொல்ற முதலாவது காரியம் என்ன? 2 சொப்பனத்துல முதலாவது சொப்பனம், அப்பா நான் நம்ம எல்லாம் சேர்ந்து வயல்ல என்ன பண்றோம்? அரிக்கட்டைகளை அறுத்து கட்டிக்கிட்டு இருக்கோம். அரிக்கட்டைகளை அறுத்து கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல என்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நின்னது. உங்களுடைய எல்லா அரிக்கட்டை என்னாச்சு? தாழ விழுந்து என்னை வணங்கியது, என் அரிக்கட்டை வணங்கியது. இதுதான் கர்த்தர் கொடுத்த சொப்பனம். இதுக்கும் யோசேப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஒரு தொடர்புமே கிடையாது. ஏன் இந்த காரியம் நமக்கு தெரியுதுன்னா, யோசேப்பு முதலாவது யாரு? மேய்ப்பன், ஷெப்பர்ட், மந்தை மேய்ப்பவர்கள். யாக்கோபு யாரு? மந்தை மேய்ப்பவர். யோசேப்பு மந்தை மேய்ப்பவர். அவங்க என்ன பண்ணாங்க? எப்ரோன்ல இருந்து மந்தையை மேய்க்கிறதுக்காக தான் போனாங்க. எங்க? மந்தைய. அப்போ இந்த தரிசனத்துக்கும் இந்த சொப்பனத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? நமக்கு யோசித்து பாருங்களேன். இந்த தரிசனத்துக்கு தொடர்பே கிடையாது. ஆண்டவர் என் தலையில ஒரு வார்த்தையை வைக்கிறாரு, எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு, இந்த சொப்பனத்தின் வழி நான் உன்னை நடத்துவேன்றாரு. ஆனா அந்த சொப்பனம் நடக்கணும்னா முதலாவது அவங்க என்ன பண்ணணும்? நான் விவசாயியாக மாற வேண்டும். ஆனா நான் யாரு? மேய்ப்பன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் யாரா இருக்கிறேன்? மேய்ப்பனா இருக்கும்போது எப்படி நான் அரிக்கட்டுகளை அரித்து கட்ட முடியும்? அப்ப நான் முதலாவது விவசாயியா மாறணும். விவசாயியா இருந்து என் கூட இருக்கிற அத்தனை பேரையும் விவசாயியா மாற்றணும். அதுக்கு அப்புறம் தான் இந்த காரியத்தை முதல்ல நான் ஒரு இடத்தை வாங்கி அதில் நிலையா தங்கணும். ஆனா நான் ஒரு கூடாரவாசி. மேய்ப்பனதுனால கூடாரம் மட்டும்தான் எனக்கு, நிலையான வீடு கிடையாது. நிலையா மாறணும். மாறி அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணி அதுல இருந்து வர்ற கதிர்களை அறுத்து கட்டினால்தான் இந்த காரியம் சம்பவிக்கும். இதுதானே?
ஆமென். அப்ப இதுதானே காரியம். அப்போ எனக்கு நான் அரிக்கட்டுகளை கட்டணும்னா நான் விவசாயியா மாறணும். ஆனா நான் விவசாயி இல்ல, மேய்ப்பன். அப்ப ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எந்த தொடர்பும் இல்ல, ஒரு சிறு நம்பிக்கை கூட இல்ல. ஆண்டவர் நடத்துற பாதை அப்படிதான் இருக்குது. எனக்கு அவர் கொடுத்த தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். கடினமான ஒரு பாதையில நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என் ஓட்டம் இப்படி இருக்குது. அந்த தரிசனத்தின் மூலமா என்ன உயர்த்துவார்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சொப்பனம் என்ன தூங்க விடாம பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன, சொப்பனத்துக்கு எனக்கும் தொடர்பே இல்லை. அதனாலதான் ரோமன்ல அவர் நமக்கு சொல்றாங்க, நம்பப்படுவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை அவன் விசுவாசித்தான். ஆமென். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனமும் சொப்பனமும் நம்புறதுக்கு ஏதும் இல்லாம இருக்கும். இதுதான் உண்மை. அதை நம்ப முடியாது. இது மனுஷனால செய்ய முடியுமா தெரியாது. ஆனாலும் அந்த சொப்பனம் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென் சொல்லுங்களேன். அது எப்ப நிறைவேறும், அந்த காரியம் தான் இங்க ரொம்ப முக்கியம். வேதத்தோட பேசணும். வேதத்தோட பேசினாதான் நிறைவேறும். வேதம் வாசிக்கணும். இப்போ இந்த வசனங்கள் இருதயத்தை புடமிடாவிட்டா, உன்னை செதுக்காவிட்டா, உன் வாழ்க்கையில நீ மேல வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த யோசேப்பு அததான் பண்ணாரு. யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. ஆதியாகமம் 37 அதோட 14 அவங்க என்ன பண்றாங்க, சீகேமுக்கு யோசேப்பை அனுப்பினார்கள். சீகேம் ஆடு வச்சிட்டு இருக்காங்க, நீ அங்க போ, நான் உன்னை அங்க அனுப்ப போறேன். அப்ப சீகேம் முதலாவது அவர் அனுப்பப்பட்ட இடம் சீகேம். சீகேம்னா என்ன, அங்கதான் அவங்களோட சகோதரியை தீர்க்கப்படுத்தினாங்க. அங்கதான் அவர்கள் மொத்த பெரிய பட்டையை கருக்கினால வெட்டி போட்டாங்க. சீக்கிரம் ஒரு பாவம் நிறைந்த இடமாக இருக்கிறது. முதலாவது பாவத்துக்குள்ள கடந்து அனுப்பிச்சு விட்டாங்க யோசேப்பை. அடுத்து அவன் வஸ்திரம் உரியப்பட்டது. அடுத்து குடியில போடப்பட்டாரு. அடுத்து வெள்ளி காசுக்கு வித்து போட்டாங்க. அடுத்து மனைவி மூலமா சிறைக்கு போனாரு. அப்போ என் தரிசனம் என் கண்டது என்ன, எல்லாரையும் நான் ஆதரிப்பேன், எல்லாம் என்ன வணங்குவாங்க. இதுதான் என் தரிசனம். ஆனா என் நிலைமை இப்ப எப்படி இருக்குது, அங்க ஆரம்பிச்சு ஒரு நல்ல செல்வ சீமானோட வீட்டுல இருந்து சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறேன் இப்போ. ஆமென். தரிசனத்தின் முதல் படி என்ன, சிறைச்சாலை. என் பாதை ரொம்ப கடினம், என் பாதை. ஆனா யோசேப்போட வாழ்க்கையில இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சிறைச்சாலை, சிறைச்சாலை. நீங்க யோசுவா சொல்றாங்க, யோசுவா போய் நிக்கும் போது, யுத்தத்திற்கு அனுப்பும் போது யோசுவா என்ன சொல்றாரு, நான் மாத்திரம் எதுக்குன்னு அவர் கேட்கல. ஏன் 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க. 6 லட்சம் புருஷர்களை யோசுவாவை மட்டும் பிரிச்சு அனுப்ப காரணம் என்ன, 6 லட்சம் நம்பர்களை காட்டிலும் யோசுவாவின் பெயரை உயர்த்த கர்த்தர் திட்டமாக இருந்தார். ஆமென். அப்போ உன்னுடைய பேரை, என் பேரை உயர்த்த திட்டமா இருந்தா என்னை இந்த பாதையில போறத அனுப்புவார். ஆமென். பட்டயத்தை கையில கொடுத்துட்டு சண்டைக்கு போக பயந்தா வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. சண்டைக்கு போகணும், யுத்தம் நடக்கணும். அப்ப பட்டய கருக்கு என் இருதயத்துல இருக்கணும். ஆமென். வசனம் நம்மளை இப்படியான மாத்தி மாத்தி புடமிட்டுக்கிட்டே இருக்கும். வசனம் நம்மளை திரும்ப திரும்ப புடமிடப்படும். வேதத்தை இன்னும் அதிகமா அதிகமா வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தினந்தோறும் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுப்பார், தினந்தோறும் பேசுவார். வேதத்தை மாத்திர வாசி. ஆமென். இப்போ அதுதான் அவர் சொல்றாரு, எகிப்துல இருந்து உங்களை கொண்டு வந்தாரு. எகிப்து என்ன, நீங்க எகிப்தை பத்தி வாசிக்கும் போது ரொம்ப அழகா தெரியும். முதலாவது எகிப்து என்ன, ஒரு முதலை, என் நதியிலே படுத்துக் கொண்டிருக்கிற முதலை. எசேக்கியேல் வாசிக்கும் போது சொல்றாரு, எகிப்து ஒரு முதலை. அப்போ நான் முதலையா இருக்கிற இடத்துல பார்த்து போன ஆண்டவர் சொல்றாரு, நான் தலையில நிக்கிறேன். தலையில நின்னா அடுத்த வசனம் சொல்றாரு, எகிப்து ஒரு பாலசிங்கம். அப்போ முதலைக்கு நான் பயப்படணும், சிங்கத்துக்கும் பயப்படணும். ஆண்டவரே, முதலை கிட்ட இருந்து தப்பிக்க என்ன வழி பண்ணுங்க, சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நடந்தா அடுத்த ஒரு வசனம் சொல்லுது, எகிப்து உன் கழுத்தின் மேல நுகத்தடியா இருக்கும். எப்படி நுகத்தடி? அப்ப இந்த பாரத்தை சுமந்துட்டு என்னால ஓடவும் முடியல, உள்ள இறங்கவும் முடியல. தண்ணியில போனா முதல்ல, தரையில நின்னா சிங்கம், கழுத்துல நுகத்தடி, என்னால ஓடவும் முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அடுத்து ஒரு வசனம் சொல்றாரு, எகிப்து உனக்கு இருப்பு கால்வாயா இருக்கும். ஆமென். எப்படி இருப்பு கால்வாய்? இருப்பு கால்வாய் என்ன, நீங்க வேதத்துல பார்த்தா தெரியும். அயன் மெல்டிங் வெசல், அதாவது இரும்பை உருக்குகிற உலை. எது? இரும்ப உருக்குகிற உலை. அப்ப இரும்ப உருக்குகிற உலையில தான் நீ கிடந்த. இந்த பாதையில தான் நான் உனக்கு
430 வருஷம் இந்த பாதையில தான் அவனை நடத்துறேன். ஆனாலும் இப்ப சொல்றேன், உன்னை 430 வருஷம் நடத்துற ஆண்டவர் உன்னோடு இருப்பாரானா இந்த மரண இருளின் பாதை என்னை ஒன்றும் செய்யாது, பத்திரமா என்னை கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் சேர்த்துரும். ஆமென். அதுக்குதான் இந்த மரண இருளின் பாதை. எதுக்காக? இப்ப இந்த கடைசி நேரத்துல யோசேப்பு சொல்ல முடியும், அப்பா இதுக்கு நன்றி, என் சகோதரர்கள் என்ன பகைச்சது நன்றி, போத்திபாரின் மனைவிக்காக நன்றி, போத்திபாருக்காக நன்றி, சிறைச்சாலைக்காக நன்றி, இது எல்லாம் இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்தபடியா நிற்கிறேன். ஆமென். எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்தபடியா போய் நிக்கிறேன்னா கர்த்தர் மரண இருளின் பாதையா இருந்தாலும் என்னோடு நடக்கணும். ஆமென். அதான் மோசே சொல்றாரு, வனாந்தரம் எனக்கு ரொம்ப நல்லது ஆண்டவரே, ஒண்ணு மாத்திரம் வனாந்தரத்துல என் கூட நீங்க இருந்தா போதும். ஆமென். வனாந்தரத்தின் பாதை இதுல என் கூட நீங்க இருங்க, வனாந்தரம் எனக்கு நல்லது, வனாந்தரம் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க இருக்கிறதுனால. ஆமென். மரண இருளின் பாதையை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. எல்லாம் அப்போ இந்த சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர். இந்த கடைசி வசனம் இன்னும் அழகா சொல்லுது, இந்த மரண இருள் எல்லாம் நான் கடந்து 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 போறதுனால இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? சுகமா இருக்கிறேன், கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களா நிலைத்திருக்கிறேன். இதுக்கு காரணம் என்ன? நான் மாத்திரம் போறதுக்காக இல்ல, என் குடும்பம் என்ன தேடி வரும் ஒரு நாள் உணவுக்காக நான் அவர்களுக்கு உணவு கொடுக்கணும். அப்ப இது நடக்கும். என் தலையில் உள்ள தரிசனம் நடக்கணும்னா நான் இந்த விதமான மரண இருளின் பாதையை கடந்துதான் தீரணும். நான் கடக்கும் போது கர்த்தர் என்னோடு இருப்பார். என்னோடு இருக்கிற கர்த்தர் என்னை மாத்திரமல்ல என் குடும்பத்தை ரட்சிப்பார். உலகத்துக்கே அவன் ஒரு காலத்துல சோறு போட்டார். அப்போ இந்த பாதை பழக்கப்பட்டுங்க. இந்த பாதை பெரிய கஷ்டம் தான் கிடையாது, இதோட எத்தனையோ கஷ்டத்தை பார்த்திருக்காங்க. நம்ம படுறது கஷ்டம் கிடையாது. ஆண்டவருக்காக ஓடும் போது இந்த பாதை இன்னும் அதிகமா உங்களுக்கு சுகமா இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் வரதான் செய்யும், யாருக்கு கஷ்டம் இல்லை. கஷ்டத்தின் பாதை தான், நான் கஷ்டத்துல அது மத்தியில தான் ஓடுறேன். ஆனாலும் என் ஓட்டத்தின் நடுவே கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். பவுல் அதான் தெளிவா சொல்றாரு, எது என்ன கர்த்தரை விட்டு பிரிக்கும்? பஞ்சமோ பட்டயமோ பட்டினியோ எதுவா இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் நான் முற்றிலும் அவரால் செயல்படுத்திருக்கிறேன். ஆமென். அப்போ அவரை அண்டிக் கொள்ளுகிறவருக்கு ஜெயம் நிச்சயம், ஜெயம் நிச்சயம். கர்த்தரோட பாதத்துல நில்லுங்க, வார்த்தையை வாசிங்க, வார்த்தையை இருதயத்துல காத்துக்குங்க.